பிரஜசபெல் பிரியமான இறை உறவுகளே, நாங்கள் 2025 ஆண்டுக்குள் காலடி பதித்திருக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் அன்பும் கருணையும் இரக்கமும் அருள் வளங்களும் உங்கள் அனைவரோடும் நிறைவாக இருப்பதாக. பிளர்ந்திருக்கிறது. 2025 ஆண்டு பிளர்ந்து விட்டது. புதிய எதிர்பார்ப்புகள், புதிய சிந்தனைகள், புதிய செயற்பாடுகள், புத்துணர்ச்சி பெற்ற புதிய உள்ளத்தோடு நாங்கள் புதிய ஆண்டுக்குள் காலடி பதித்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்ற திருவிழாவையும் இன்று கொண்டாடி மகிழ்கின்றது. வருடத்தின் முதலாவது நாளிலே அன்னை மரியாள் இறைவனுடைய தாயாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றார். அன்று ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது சிலுவை அடியிலே நின்ற தன்னுடைய அன்பு சுடை யோவானை பார்த்து சொல்லுகின்றார், மகனே இதோ உன் தாய் என்று சொல்லி எங்களுக்கு அன்னை மரியை கொடுத்தார். அந்த அன்னை மரியாள் இறைவனுடைய தாயாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த புதிய ஆண்டிலே, புதிய தொடக்க நாளிலே நாங்கள் இந்த அன்னை மரியாவோடு சேர்ந்து எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர இருக்கின்றோம். இரண்டாவதாக நாங்கள் 2025 ஆண்டின் புதிய வருடத்தையும் நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் புதியதொரு ஆண்டை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை வழிநடத்த ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். அமைதியை தேடுங்கள், அன்பை தேடுங்கள், ஆறுதலை தேடுங்கள், மனமகிழ்ச்சியோடு வாழுங்கள், பெற்றுக்கொண்ட அனைத்தையும் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இன்றைய இந்த நாளிலே எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். பகைமைகளை விட்டு விடுவோம், வெறுப்புகளை விட்டு விடுவோம், வீண்டாவாதங்களை விட்டு விடுவோம், சண்டை சச்சரவுகளை விட்டு விடுவோம், எங்களுக்கு குரோதங்கள் விரோதங்கள் அனைத்தையும் விட்டு விடுவோம், குழப்பங்களை விட்டு விடுவோம். நாங்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்த மக்களாக ஆண்டவருடைய அன்பின் பாதையிலே அன்பை கொடுப்பவர்களாக, ஆண்டவருடைய அமைதியின் பாதையிலே அமைதியை கொடுப்பவர்களாக, ஆண்டவருடைய மகிழ்ச்சியின் பாதையிலே மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாக, ஆண்டவருடைய அரவணைப்பிலே வாழ்கின்ற நாங்கள் எங்களுடைய அரவணைப்பை அவர் மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களாக, எங்களிடம் உள்ளதை எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவருடைய அருளை நாங்கள் கெஞ்சி கேட்போம், இறந்து கேட்போம். புதியதொரு ஆண்டை தந்த அந்த கடவுளுக்கு தெரியும் எப்படி எங்களை வழிநடத்த வேண்டும் என்பது. ஆகவே புத்துணர்ச்சி பெற்ற உள்ளங்களாக, புத்துணர்வோடு, புது தெம்போடு, புது பொலிவோடு, இறைவனுடைய ஆசீரோடு அருளோடு அவருடைய வழியிலே நாங்கள் செல்ல ஆயத்தமாகவும் அன்னை மரியாள் எமக்கு தாய்க்கு தாயாக இருந்து எங்களை வழிநடத்த காத்திருக்கின்றார். அந்த அன்னை மரியாள் பயணித்த அந்த அன்பு பாதையிலே, மகிழ்ச்சியின் பாதையிலே, பகிர்தலின் பாதையிலே, உதவிக்கரம் நீட்டுகின்ற பாதையிலே, பொறுமையின் பாதையிலே, அர்ப்பணிப்பின் பாதையிலே, தியாகத்தின் பாதையிலே நாங்கள் செல்ல எங்களை நாங்கள் ஆண்டவரோடு இணைத்து ஆண்டவரோடு வழிநடக்கும் உள்ளங்களாக நானும் நீங்களும் தயாராக வேண்டும். ஆகவேதான் இன்றைய இந்த புது பிறப்பு நாளிலே அன்னை மரியாளுடைய பெருவிழாவாகிய இன்றைய இந்த நாளிலே நாங்கள் அன்னை மரி மூலமாக ஆண்டவரிடம் சென்று இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் ஒவ்வொருவரும் மனமகிழ்வோடு, ஒற்றுமையோடு, அமைதியோடு வாழ ஆண்டவருடைய பாதத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து, அன்புள்ள ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு நீர் தந்த ஆண்டு, இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு வழிநடக்க நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாங்கள் அன்றாடுவோம். இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டாக இருக்கின்றது. ஆண்டவருடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரோடு நாங்கள் பயணிப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறப்படும். ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள, அவருடைய கருணையை பெற்றுக்கொள்ள, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, அவரோடு சேர்ந்து நாங்கள் வழிநடக்க நாங்கள் எல்லோரும்
ஓரினமாக ஒரு குடும்பமாக ஆண்டவரோடு பயணிக்க நாங்கள் தயாராகவும் புலர்ந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியின் ஆண்டாக, அன்பின் ஆண்டாக, அருளின் ஆண்டாக, ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, எல்லோரையும் ஒருமித்து ஆண்டவருடைய வழியிலே செல்லுகின்ற ஆண்டாக அமைய ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் பாலிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் புலர்ந்திருக்கக்கூடிய புது வருட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அன்னை மரியாளுடைய பெருவிழா வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்து நிற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்னை மரியாளுடைய பாதையிலே சென்று இறைவனோடு நாங்கள் வழிநடப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக.